மலர்கின்றது. நல்லா தண்ட ஊர்ல இதுக்குள்ளேயே கிடந்து உனக்கு முட்டை இன்னும் சலிக்காம இருக்குவாரு. அதுதான் ஆச்சரியம். சரி, நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கோழி அடிச்சு முட்டையை அவிச்சு கொண்டுட்டு வரேன். சரியா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சரி, இப்போ உட்காந்து சாப்பிடு. நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று. என்னடி 8:10 பஸ் வந்துடும் சொல்லிதான் 8:45 அவங்கள வர சொன்னேன். ஆனா 8:10 பஸ் இன்னும் 8:15 ஆயிருச்சு, ஆளை காணமே. விடு, பாத்துக்கலாம். அடிச்சிட்டாங்களா? எடுத்து கேளு. இப்பெல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் இப்ப கேட்டா நம்ம இங்கதான் இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கல்லடி. அதனால இப்பெல்லாம் பேச வேண்டாம். பஸ் கிளம்பணும்னு பேசிக்கலாம். அதுவும் சரிதான். அலைய விடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுல எதுக்கு ஆர்ப்பாட்டம்? ஆரவாரம் இல்லாம அலைய விடுவான். பாக்குற இடத்துல எல்லாம் இன்னைக்கு எப்படி திட்டுனா, அந்த பேங்க் வாசல்ல நின்று அவன் திட்டுனதெல்லாம் என்னால காதால கேட்க முடியல. இதுக்காகவாது அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பழி வாங்கியே தீரணும். அதுக்கு இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு சந்திரமுகி இருப்பான்னு தெரியாம போயிருச்சேடி. எல்லாருக்குள்ளேயும் எல்லாமும் இருக்கும். அவங்கவுங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான டைம் வரணும்ல. இந்த மாதிரி என்னைக்கு எனக்கு கோவம் வந்து எங்க அப்பா கஞ்ச பிஸ்னாரியே எப்படி என்ன வச்சு செய்ய போறனோ தெரியல. பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சுடி. என்னாச்சுடா? போன் எடுத்தாங்களா இல்லையா? போன் அடிச்சுட்டே இருக்கேன், ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி விடு, அதான் 8:45 வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. டக்குன்னு போனோம்னா பார்த்துட்டு ஃபைல் வாங்கிடலாம். ஆமா மச்சான், இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது. சரி, நீ வண்டியில் ஏறு, நம்ம கிளம்பலாம். என்னடா இங்க நிக்கிற? இந்த பஸ் ஸ்டாண்ட் தானா? ஆமா மச்சான், இந்த பஸ் ஸ்டாண்டு தான் சொன்னாங்க. ஆனா யாரையுமே காணுமே. 8:45 இன்னும் ஆகலைல. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஷப்பா, டென்ஷனா இருக்குடா பிரதீப். எப்படா ஃபைல வாங்குவோன்னு இருக்கு. கவலைப்படாத மச்சான், ஃபைல் தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. என்ன கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைல் கிடைச்ச உடனே உங்க அண்ணன் சொன்ன பேங்க்ல போயிட்டு உடனே லோனை வாங்குறோம், ஷோரூமா போடுறோம். கண்டிப்பா கண்டிப்பாடா. ஏய், அங்க ஒரு பஸ் வருது பாரு. பஸ்லயா வரேன்னு சொன்னாங்க? 8:45 தானடா சொல்லியிருக்காங்க. 8:45 இந்த பஸ் தான் வருது. ஒருவேளை பஸ்ல இருந்து இறங்கலாம்ல. ஆமா ஆமா. என்னடா பஸ் ஸ்டாப்லயே நிக்காம போகுது தானே? ஒருவேளை உங்க இந்த ஸ்டாப் இல்லையோ? என்னடா பஸ்ல தான் வருவாங்கன்னு அப்புறம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? மச்சான், நான் 8:45 வந்து இந்த ஸ்டாப்ல நில்லுங்கன்னு சொல்லவும் இந்த பஸ்ல ஒருவேளை வந்து இறங்கலாங்கிறது மாதிரி நினைச்சேன். அவங்க எங்க இருந்து வருவாங்கன்னு யாருக்குடா தெரியும்? ஒருவேளை வேற பஸ்ல ஏறுறதுக்காக கூட வெயிட் பண்ணலாம்ல. ஷோ, யாரு என்னன்னாவது தெரிஞ்சிருக்கலாம். எங்க ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா அங்கேயாவது போய் நேரடியா வாங்கிட்டு வரலாம். அங்க வந்து நில்லு, இங்க வந்து நில்லுன்னு என்னடா இது? டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் யாரையும் காணுமே. டென்ஷன் ஆகுறதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. அவங்க சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாம அடிக்கடி எப்படா ஃபோன் பண்றது? அவங்களே பண்ணட்டும், வெயிட் பண்ணலாம். சரி, அப்ப வெயிட் பண்ணு. டென்ஷனா இருக்கே. ஒழுங்கா வெயிட் பண்றதுனா சத்தம் இல்லாம வெயிட் பண்றா. இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் துணைக்கே வரக்கூடாதுன்றது. போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான், என்னடா ஷோரூம் ஓபன் பண்ணி ஒன்னதாண்டா மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்படி பேசினா எப்படா மேனேஜர் ஆக முடியும்? முதல்ல நீ லோனை வாங்கு, அதுக்கப்புறம் மத்ததை பார்ப்போம். இப்பதானடா கான்பிடென்டா பேசுனேன், அதுக்குள்ள மாத்தி பேசுற? சரி சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு கூட பேசக்கூடாதா? நீ கண்டிப்பா லோனை வாங்குவ, ஷோரூம் ஓபன் பண்ணுவ. நீ சிஇஓ, நான் மேனேஜர். ஓகே? ஷோரூம்க்கு ஆமா எல்லாம் இருக்கணும்ல. ரைட் ரைட் ரைட். மச்சான், அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பைக்கா எடுத்து நான் டிரைவ் பண்ணலாம்ல? உனக்கு ஓகே தானே? உனக்கு இல்லாத வண்டியா மச்சான்? ஒரு நாளைக்கு ஒன்னு, 1 மணி நேரத்துக்கு ஒன்னு எடுத்து ஓட்டு. தேங்க்ஸ்டா ராம். ஐயா வலியாத, டைம் ஆயிடுச்சு. யார் வராங்கன்னு பாரு. விட்ட மாட்டியே. அங்க 2 பொண்ணுங்க வராங்கடா. அண்ணே வாங்க தம்பி, பொக்கே வேணுமா? ஆமா ஆமாண்ணே, உங்ககிட்ட என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் பொக்கெல்லாம் இருக்கு? உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணும்னு சொல்லுங்க தம்பி, எல்லா வகை ஃப்ளவரும் இருக்கு. ஃபாரின்ல இருந்து கூட இறக்குமதி பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம கடையில பொக்கே ரொம்ப ஃபேமஸ் தம்பி. உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன், எதுக்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்லைண்ணே, என் ஃபியான்சியை பார்க்க போறேன். அதுக்கேற்றது மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா ரெட் ரோஸ் வச்சு பொக்கே இருந்தா நல்லா இருக்கும். பண்ணிடலாம் தம்பி. இந்த மாதிரி ரோஸ் ஓகேவான்னு பாருங்க. நல்லா இருக்குண்ணே. இதுலயே கொஞ்சம் நிறைய கலர்ஃபுல்லா அழகா. உங்க ஃபியான்சிக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிடலாம் தம்பி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகேண்ணே. எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் தம்பி. ஒரு 2 நிமிஷம் அந்த சேர்ல உட்காருங்க, உடனே பேக் பண்ணிடுவோம். ஓகேண்ணே.
என்ன உடனே கால் பண்ற? பரவாயில்லையே, மயிலக்கா சொன்னது மாதிரி நம்மள நேர்ல பார்த்து பேசுறதுல ஆர்வமா இருக்கா போல இருக்கு. அட்டன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்போம். ஹலோ, வெண்பா. எங்க இருக்கீங்க கணேஷ்? ஆன் த வே வெண்பா, வந்துட்டே இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். இங்க பாருங்க கணேஷ், எனக்கு டைமிங் கீப் அப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட 10 o'clockன்னு சொன்னேன்னா நீங்க 9:50 வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 5 minutes லேட் தெரியுமா? இன்னைக்கு எப்போ வர போறீங்கன்னு தெரியல. சீக்கிரம் வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம், இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஐயோ வெண்பா, ஒரு 2 மினிட்ஸ் வெண்பா. ஒரு 2 மினிட்ஸ்ல நான் உடனே அங்க இருப்பேன். ஒன்லி 2 minutes. ச்சே, வந்துடுறேன் வெண்பா. ஹலோ, என்ன கட் பண்ணிட்டா? என்ன ஃப்ளவர் ரெடியா? ரெடி பண்ணிட்டேன் தம்பி. இந்த பாருங்க, இது ஓகே. வாவ், சூப்பரா இருக்குண்ணே. எவ்வளோ ரேட்டு? 550 தம்பி. இந்தாங்கண்ணே, இதுல 600 இருக்கு, வச்சுக்கோங்க. பேலன்ஸ் வாங்கிட்டு போங்க தம்பி. இருக்கட்டும், பரவாயில்லண்ணே, வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ரோஸை கொடுத்து அவளோட கோவத்தை அப்படியே தனிச்சு வேற லெவல்ல அசத்திடணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி காக்க வைக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்ன இப்படி இருக்கான் இவன்? வெண்பா, உங்களை பொண்ணு பார்க்க வரும்போதே என்ன சொன்னேன்? எனக்கு லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாம என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்ல வெண்பா, சொல்லியிருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ் தானே. 2 minutes தானேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. இந்த 2 minutesல நான் 2 lakhs சம்பாரிச்சிருவேன், தெரியுமா உங்களுக்கு? என்ன வெண்பா, எப்பவுமே பிசினஸ் மைண்டோடயே இருக்கீங்க. வேற எதையும் யோசிக்க மாட்டீங்களா? பிஸ்னஸ் நல்லா போனாதாங்க நல்லா சம்பாதிக்க முடியும். நல்லா சம்பாதிச்சாதான் லக்ஸரியான நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு பிஸ்னஸ் மேனான உங்களுக்கு தான் என்னை பற்றின அருமை புரியுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஓகே பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது பிடிக்காது கணேஷ். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. சரி, விடுங்க வெண்பா. எதுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? லேட்டா வர்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்னு சொல்லாதீங்க கணேஷ். எனக்கு இந்த வார்த்தை பிடிக்காது. ஓகே, கூல். இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஓகே, சரி, ஓகே, வாங்க உள்ள போலாம். ஐயோ, இத கொடுக்கலையே வெண்பா. என்னாச்சு? நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ வந்த உடனே முறைச்சேனே, அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சவங்க எது பண்ணாலும் அழகுதானே. நீங்க என்ன இவ்வளவு கிரிஞ்சா பேசுறீங்க? கிரிஞ்சா? ஆமா, இப்ப உள்ள பசங்க இதெல்லாம் கிரிஞ்சுன்னு தான் சொல்றாங்க. அதுக்காக அழகுங்கிற வார்த்தையை அழகுன்னு சொல்லாம வேற எப்படிங்க சொல்றது? அதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொன்னா உலகத்துல வார்த்தைகளே இருக்காதுங்க. சரி, வெளியில நின்று இப்படியே பேசிட்டு இருக்கிறதா இல்ல எப்படி? உள்ள போலாங்க. நீங்க வேற ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. சில்லுன்னு ஏதாவது சாப்பிடுங்க. வாங்க போலாம். அப்பா, அது இதுன்னு எதையோ சொல்லி சமாளிச்சாச்சு. பரவாயில்ல, நல்லா தான் பேசுறா. சிரிச்சா அழகா இருக்கா, ஆனா சிரிக்க மாட்டா போல் இருக்கே. ஹலோ, என்னடி சொல்ல போற? ஹலோ மேம். மேம், நீங்க சொன்ன டைமுக்கு நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஃபைல வாங்கிப்பேன். அச்சோ சாரிங்க, நீங்க பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்றீங்க? எனக்கு ஒரு எமர்ஜென்சி வேலை வந்ததேன்னு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேனே. என்னங்க சொல்றீங்க? கிளம்பிட்டீங்களா? நீங்க தானே 8:45 வர சொன்னீங்க. 8:45 தான் வர சொன்னேன். ஆனா என்னங்க பண்றது, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் 8:10 பஸ்ஸுக்கெல்லாம் கிளம்பிட்டேனே. சாரி, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? அது முக்கியமான ஃபைலுங்க. எனக்கு கொஞ்சம் இமீடியட்டா வேணும். என்ன மச்சான் ஆச்சு? 8:10 கிளம்பிட்டாங்களாண்டா. அப்புறம் எதுக்கு நம்மள 8:45 வர சொன்னாங்களாம்? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மேம். சரி ஓகேங்க. ஆஃப்டர்நூன் நான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து பஸ் ஏறுவேன். நீங்க ஒரு 1 o'clock 1:30 வந்துடுறீங்களா? இப்போ என்ன வேண்டா? ஏங்க 1 o'clock இல்லை 1:30 கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுங்க. அதுக்கேற்றது மாதிரி நான் பிளான் பண்ணி வந்துடுறேன். இல்லைன்னா இங்கேயே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகணும். உங்களுக்காகலாம் என்னோட ஷெட்யூலை நான் மாற்றிக்க முடியாது. 1 o'clock இல்லைன்னா 1:30 அவ்வளோதான். ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக மாட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் 12 மணிக்கெல்லாம் கூட வந்து நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன். எனக்கு ஃபைல் தான் முக்கியம். நீங்கள் 12 மணிக்கு வந்தாலும் சரி, இல்லை 11 மணிக்கு வந்தாலும் சரி, நான் 1 மணிக்கு மேலே தான் வருவேன். ஓகே, நான் வைக்கிறேன். பாய்.
நல்லா அலைய விடுறடி. ஆமா, மத்தியானமாவது கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த ஃபைல் தான் மேடம் எல்லாமே அப்படின்னு கெஞ்சறதை பார்த்தா பாவமாக இருக்குடி. ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் ஃபேமிலிக்கும் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, அதுக்காக சரி பொழைச்சி போட்டோன்னு மத்தியானம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு வழியா அந்த ஃபைலை கொடுத்து விடுறதுக்கு மனசு வந்துருச்சா? என்னை திட்டுனது ஒரு பக்கம் கோவமாக இருந்தாலும் எங்கள் அப்பாவோட உயிரையும் அவன் காப்பாற்றிருக்கான்ல, அதுக்காகவாது சரி ஓகே பொழைச்சி போட்டோம். சீதா, முத்தலகி, கிளாஸ் போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் அது வந்து மேம். முத்தலகி, எல்லாத்துலேயுமே ஒழுங்கினந்தான் இல்லை? இல்ல மேம், சீதாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு, அதான் மேம் நின்று பேசிட்டு இருந்தோம். உடம்பு சரியில்லையா? என்னாச்சு சீதா? மேம் அது வந்து அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேம். ஆக்சிடென்ட்டா? என்னம்மா சொல்றீங்க? எப்போ? என்னாச்சு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. எருமை, என்னடி சொல்ற? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், காலில் மட்டும் தான் லைட்டாக ஃப்ராக்சரா, கட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அச்சோ சீதா, நீ அப்ப வீட்டுக்கு கிளம்புறியாமா? இல்ல மேம், பரவாயில்ல. ஆமா மேம், இவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டே இருந்தா, அதனால தான் வாடி வீட்டுக்கு கிளம்பலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அடி பாவை, என்ன இப்படி புழுகுறா? சீதா, நீ வேணும்னா வீட்டுக்கு கிளம்புமா, போய் அப்பாவை பாரு. அவளுக்கு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தான் முக்கியம்னு இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் போவேன்னு பிடிவாதமா நிக்கிறா மேம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க மேம், வீட்டுக்கு கிளம்ப சொல்லி. சீதா, நீ வீட்டுக்கு கிளம்புமா. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டு அப்படி என்ன நீ உட்காந்து படிக்க போற? கிளாஸ்ல உன்னால நிம்மதியா படிக்க முடியுமா? நீ கிளம்பு போ. மேம் இல்ல மேம், பரவாயில்ல, நான் இருக்கேன் மேம். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? எப்படி உன்னால நிதானமா இருக்க முடியும்? கிளாஸ்ல உட்காந்து அழுதுட்டே இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீ முதல்ல கிளம்பி போய் அப்பாவை போய் பாருப்போ. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா மேம். தனியா போறதுக்கு பயப்படுறா. நான் வேணும்னா கூட போட்டுமா மேம்? நீயா? அவ பதட்டமா இருக்கா, அதனாலதான் மேம். போற வழியில மயங்கி விழுந்துட்டானா? சிச்சு, ஆமால, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. சரி முத்தலகி, நீனு கூட போயிட்டு வா. தேங்க்யூ மேம். லட்சுமி மேம், பயப்படாதம்மா, தைரியமா இரு, அப்பாக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண. ஓகே மேம். முத்தலகி, பார்த்து கூட்டிட்டு போ. ஓகே ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். அப்பா, எரும மாடு, ஏன் இப்படி அடிச்சு விடுற? இப்ப என்ன அடிச்சு விட்டாங்க? உங்க அப்பாவுக்கு உண்மையாவே நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதை தானே சொன்னேன். அது நேத்து தானடி, இன்னைக்கு நீ ஏன் போய் சொல்ற? எப்ப பார்த்தாலும் என்ன எங்கனக்குள்ள பார்த்தாலும் அந்த மேம்க்கு நீ திட்டுறதே வேலையா போச்சு, அதனாலதான் இப்படி ஒரு பிட்டை போட்டு விட்டேன். இப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? நம்ம ஏன் வீட்டுக்கு போகணும்? ஆஃப் டே லீவ் தானே, அப்படியே கேண்டீன் பக்கம் போய் சுத்திட்டு மத்தியானமா வீட்டுக்கு போயிருவோம். எரும மாடு, கட்டடிக்க சொல்றியா? பாரு, கட்டெல்லாம் ஒன்னும் அடிக்கல. மேம் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு லீகலா வீட்டுக்கு போறோம். இதுல எப்படி கட்டடிக்கிறதாகும்? எங்க அம்மா கிட்ட கேட்டா என்னடி ஆகுறது? உங்க அம்மாட்ட கேட்டா மட்டும் இப்ப என்ன? அவங்களும் ஆமாங்க இப்ப எங்க வீட்டுக்காருக்கு பரவாயில்ல, நல்லா இருக்காருன்னு ஏதாவது சொல்லுவாங்க. போய் சொன்னாத்தானே தப்பு. உண்மையே கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கோம், அவ்வளவுதானடி. நீ எல்லாம் புள்ளையே கிடையாது தெரியுமா? சரி வா, உங்க அம்மா கொடுத்து விட்ட சாப்பாடை கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீமா அது இதுன்னு தின்னுட்டு மத்தியானமா போகலாம். ஃபைல் எப்படி கொடுக்கறது? மத்தியானம் தானடி போறோம், மத்தியானமா போகும்போது கொடுத்துக்கலாம், விடு. உன் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் நல்லா ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்புறம் வெண்பா சொல்லுங்க. முதல்ல ஏதாவது சாப்பிடலாம். ஓகே ஓகே வெண்பா, என்ன சாப்பிடுறீங்க? வெயிட்டர். எஸ் மேம். என்ன மேம் சாப்பிடுறீங்க? என்ன இருக்குங்க? எல்லாமே இருக்கு மேம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் வேணும் மேம்? சைனீஸ் ஃபுட்ல என்ன இருக்கு? சைனீஸ் ஃபுட்டில் ஃப்ரைட் ரைஸ், சான்மியோ, ஸ்வீட் பாங்க், குன்பா, பேட்ஃபோட் ஆஃப், பீக்கிங் டர்க், பாட்ஃபாட், டப்ளிங், சுவாண்டா ஸ்டூப், ஸ்ப்ரிங் ரோல், எக் ரோல், ஸ்கேலிங் பேன்கேக், டிம்சம், சீம்சம்ஸ் சிக்கன், ஜென்ரல் சோச்சோ, டாஃபோ, சாரோ சியோ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு மேம். அட பாவீங்களா, இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமா? இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 கோல்ட் காஃபி கொண்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். மேம். ஓகே. கோல்ட் காஃபியா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை, காஃபினாலே நான் நல்லா சூடாக தான் இருக்கணும்னு நினைப்பேன். லைட்டாக சூடு ஆறுனாலே எங்கள் அன்னிக்கிட்ட சண்டை போடுவேன். அதனால தான் எனக்கு கோல்ட் காஃபி எல்லாம் பழக்கம் இல்லை. இனிமே பழகிக்கோங்க, நல்லா இருக்கும். இல்லைங்க, அது வந்து சரி ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன எடுத்த அடுப்புலயே எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்காம பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறா. கணேஷ், உங்களுதான் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மந்த்லி டர்ன் ஓவர்ல உங்களுக்கு எப்படி வரும்? என்ன மாதிரி ஷேர் பண்ணிப்பீங்க? உங்க ஃபேமிலியில மொத்தம் 4 பேர் இல்ல? ஆமாம் ஆமாம். ஆமா, ஷேரிங் எல்லாம் எப்படி? உங்க ஆஃபீஸோட ப்ராஃபிட் எல்லாம் நீங்க தானே பார்த்துப்பீங்க, அதுக்கான ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நீங்க தானே மேனேஜ் பண்றீங்க. இல்லை, எல்லாமே ஃபேமிலியோட சேர்ந்து தான். எனக்குன்னு தனிப்பட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கணேஷ் இப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியை நீங்க தானே மேனேஜ் பண்றீங்க, அப்ப அதுல உள்ள ப்ராஃபிட் எப்படி நீங்க மட்டும் தானே எடுத்துக்க முடியும்? ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கணும், புரியல எனக்கு. இல்லை வெண்பா, அது வந்து எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுறோம். எல்லாருக்கும் சேர்ந்து அதில் பங்கு இருக்குல்ல.
உங்க தம்பி சும்மா தானே சுத்திட்டு இருக்கான்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அவனுக்கு எப்படி ஷேர் போகும்? அவன் சும்மாலாம் சுத்திட்டு இல்ல, அவனும் ஷோரூம் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் இடம் செட் ஆகல, செட் ஆச்சுன்னா வச்சிருவான். உங்க அண்ணன் கோழி பண்ண வச்சிருக்காங்க ரைட்? ஆமா ஆமா. அதுல பெருசா ப்ராஃபிட் இருக்காது தானே? இப்ப கூட நிறைய ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இந்த மாதிரி லாஸ் ஆகுற டைம் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இல்ல அண்ணன் நாட்டுக்கோழி பண்ணையும் வச்சிருக்காங்க. பெருசாலாம் ஒன்றும் லாஸ் இல்ல, எப்போதும் போலதான் போயிட்டு இருக்கு. ஒரு 10ல் 2% வேணும்னா கொஞ்சம் அடி வாங்குமே தவிர மற்றபடி ஓகே தான். ஓ ஓகே. அப்ப அதுல வேலை ப்ராஃபிட் எல்லாம் என்ன மாதிரி மேனேஜ் பண்ணிப்பீங்க? அதுவும் ஃபேமிலியில எல்லாரும் தானா? இல்ல நீங்க இப்ப கேட்கறதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நான் யோசிக்கவே செய்யறேன். இதுவரை எங்க ஃபேமிலியில ஓன் பணம் ஏன் பணம்லாம் எதுவும் கிடையாது, மொத்தமா ஃபேமிலி பணம் அவ்வளவுதான். பணத்தை பத்தி எல்லாம் நாங்க பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அது எப்படி அண்ணன் தம்பின்னு இருந்தாலும் வாய் வயிறு வேற தானே? அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்னா ஒன்னும் புரியலையே. வாயு வயிறும் வேறனாலும் எல்லாரும் அண்ணன் தம்பி தானுங்களே, எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டில் தானே இருக்கோம், ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்திருக்கோம். அதனால எங்களுக்கு அது பெருசா ஒன்றும் தோணலை. நாங்கள் எதையும் இதுவரை பிரிச்சு பார்த்தது கிடையாது. ஓ, இன்னும் நீங்க அந்த வானத்தை போல அண்ணன் தம்பில இருந்து வெளியில வரல போல் இருக்கே. அப்படி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. மேம் கோல்ட் காஃபி வச்சுட்டு போங்க. என்ன வேணும் மேம்? 2 மினிட்ஸ்ல சொல்றேன். ஓகே மேம். அப்புறம் வெண்பா, உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, இந்தியன் ஃபுட்டெல்லாம் போர் இல்லையா? வீட்டில் எப்போவுமே அம்மா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. வெளியில் வந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஓகே தானே? உங்களுக்கு பிடிக்காதா? நாங்கள் வெளியிலலாம் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டோம். அண்ணி மேக்ஸிமம் வெளியில் சாப்பிட அலோவ் பண்ணவே மாட்டாங்க. வாட்? அலோவ் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் இன்னும் சின்ன குழந்தையா உங்களை அலோவ் பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்கு? இல்லை வெண்பா, வீட்டில் மயிலக்கா சமையலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட எங்கள் அண்ணி சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க கையிலேயே சாப்பிட்டுட்டு வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். ஏதாவது மீட்டிங் போனால் தான் வெளியில் வேறு வழியே இல்லாமல் சாப்பிடுவோம். அதுவும் மறுநாள் கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் ஆகிடும், வயிறு கொத்துக்காது. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் நீங்கள் இருக்கீங்கல்ல. வாட்? நானா? எனக்கு சமையல் தெரியாதுன்னு கண்டிஷன் போட்டு ஒத்துக்கிட்டதுனால தான் நான் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்பவே மறந்துடுவீங்களோ? ஐயோ இல்லை வெண்பா, ஒரு காஃபியாவது வச்சு தர மாட்டீங்களா? அதை குடிச்சிட்டே ஒரு எத்தனை நாளாலும் மேனேஜ் பண்ணிப்பேன். காஃபியா? எனக்கு கிச்சனும் பிடிக்காது, கிச்சன் பக்கம் போய் ஒர்க் பண்ணுறதும் பிடிக்காது. காஃபியா? ரொம்ப காமெடியாக இருக்கு. என்னோட கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஐயோ வெண்பா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போடலைன்னா என்ன, எனக்கு காஃபி டீன்னு எல்லாமே பண்ண தெரியும். சமையல் கூட அன்னி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ரொம்ப கிரிஞ்சா பண்ணுறீங்க. என்ன அடிக்கடி கிரிஞ்சுங்கிறா? என்னாச்சு கணேஷ்? இல்லை காஃபி பிடிக்கல. ஏன், நல்லா தானே இருக்கு. சில்னஸ் கம்மியாக இருக்கா? இல்லை காஃபினாலே சூடாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி காஃபி பிடிக்கல. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ண மாட்டீங்களா? இல்லை வெண்பா, பரவாயில்ல இருக்கட்டும். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, சொல்லுங்க முருகன். அப்படியா, என்னாச்சு? நம்ம தான் அப்பவே கிளியர் பண்ணிட்டோம்ல. அப்ப என்னதான் பண்றீங்க முருகன்? அன்னைக்கே நான் டாடி கிட்ட சொல்லி இதெல்லாம் கிளியர் பண்ண சொன்னேனா இல்லையா? என்ன பண்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு வெண்பா? 1 செகண்ட். ஓகே. உங்களை இல்ல, சொல்லுங்க. டாடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஹலோ. என்ன இவ வந்து உட்கார்ந்ததுல இருந்தே பிசினஸ்ன்னு அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கா. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. முதல்ல வைங்க முருகன், நான் வந்து பேசிக்கிறேன். வைங்க. என்னாச்சு வெண்பா? மேனேஜருங்கிற பேர்ல ஒருத்தனை வச்சுட்டு என்னால முடியல. ஓகே கணேஷ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் போலேன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. டேடிக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக விஷயம் தெரியாது. நான் போனாதான் ஏதாவது பண்ண முடியும். ஓகே, இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். வெண்பா. ஹலோ. நான் கிளம்பிட்டேன். ஹலோ கேக்குதா? ஹலோ, நான் கிளம்பிட்டேன். இன்னும் 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். என்ன வந்தா, ஆர்டர் பண்ணா, காஃபி குடிச்சா, ஏதோ 3ஆம் மனுஷங்கிட்ட பேசுனது மாதிரி பேசிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. என்ன இவ எப்படி இருக்கா? விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே,